அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு கடோ உபனிஷதம். இப்ப இந்த கடோ உபனிஷதம் வகுப்பிலே 2வது அத்தியாயத்திலே முதல் மந்திரத்தை நேற்று பார்த்து முடிச்சோம். இப்போ அந்த நேற்றைய மந்திரம் நமக்கு என்ன சொன்னது அப்படின்னு பார்த்தா, மனிதனுடைய வாழ்க்கையில அக வளர்ச்சி, புற வளர்ச்சி என்று 2 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த இரண்டிற்குமான களமாக இந்த உலகம் இருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்தது. அதிலே வந்த முதல் மந்திரம் இந்த சுகம் தருகின்ற விஷயங்களிலே மேலானது, சாதாரணமானது என்ற 2 விதமான சுக விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டியது. அதிலே நாம் லட்சிய பாதையை நாட வேண்டுமானால் அதற்கு மேலான சுகத்தை தருவது எது என்று நாம் விசாரித்து விவேகத்தினாலே விழித்துக்கொண்டு அவைகளை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதாகவும் சொல்லிக் கொடுத்தது. ஆரம்பத்திலே இந்த உயர் லட்சியங்கள் சற்று சிரமமாகவும் துன்பம் தருபவையாக இருந்தாலும் அவைகள் இறுதியில் அவனை பேரின்பத்தில் கொண்டு சேர்க்கின்றன. ஆனால் மேலோட்டமாக சாதாரண இன்பத்தை நாடுகின்றவன் முடிவிலே துன்பத்தில் ஆள்கின்றான் என்பதை தான் நம்ம கடந்த மந்திரத்தின் மூலமாக புரிந்து கொண்டோம். இப்போ மீண்டும் 2வது மந்திரத்திலே என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்க்கலாம். 2வது மந்திரம், ஸ்ரேயச்ச பிரேயச்ச மனுஷ்யமேத தௌ சம்பரீத்ய விவினக்தி தீரஹ ஸ்ரேயோஹி திரோபி பிரேயசோ விருணுதே பிரேயா மந்தோ யோக அக்ஸ்மாத் விருணிதே அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்த மந்திரம், இந்த 2வது அத்தியாயத்திலே 2வது மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, 2 சுகங்களை பத்தி தான் பேசுது. இங்கேயும் அதை தான் சொல்லுது. ஸ்ரேயஸ் பிரேயஸ், ஸ்ரேயச்ச பிரேயச்ச மனுஷ்யமேதங்குது. அதாவது மேலான சுகம், சாதாரண சுகம் அப்படின்னு 2 விதமான சுகங்கள் மனிதனிடத்திலே அணுகுகின்றன என்று சொல்லுவார்கள். இப்போ இதுல இந்த 2 விதமான சுகங்கள் மனிதனை அணுகும் போது அறிவாளி இவைகள் 2ஐயும் ஆராய்ந்து அவைகள் 2க்கும் உள்ள வித்தியாசத்தை பாகுபடுத்தி பிரித்து பார்த்து இதிலே சாதாரண சுகம் தருவனவற்றை விட்டுவிட்டு மேலான சுகம் தருவனவற்றை தேர்ந்தெடுக்கின்றான். ஆக இவைகள் 2ம் நம் கையில் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது என்பதாக இந்த மந்திரம் சொல்ல வருது. அப்போ நாம் இந்த மந்திரத்துல பார்க்கும்போது 2 விஷயங்கள் பார்க்கிறோம். ஒன்னு ஸ்ரேயஸ், இன்னொன்று பிரேயஸ். இப்ப இந்த வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தாலும் அதை என்னங்கிறத ஒரு விளக்கம் கொடுத்துறேன். இப்ப ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படின்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மேலான சுகம் ஸ்ரேயஸ், சாதாரணமான சுகம் பிரேயஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சாதாரண சுகம்னா எப்படி? இந்த புலன் இன்பங்கள் வாயிலாக நமக்கு வருகின்ற சுகங்கள்லாம் சாதாரண சுகம். இப்ப நமக்கு ஒரு பிடிச்ச ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம், ஒரு சுகத்தை கொடுக்குது, புலன்கள் வாயிலாக நமக்கு ஒரு ஆனந்தம் உண்டாகத்தான் செய்யுது. ஆனா அது மேலான சுகமா அப்படின்னு பார்த்தா இல்ல, அது ஒரு சாதாரண சுகம் தான். அது மாதிரி இங்க சாதாரண சுகம் எப்படிப்பட்டது, மேலான சுகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற இந்த 2 வித்தியாசங்களை நம்ம விவேகத்தினாலே விசாரித்து பார்க்க வேண்டும் என்பதாக இங்க இந்த மந்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப இந்த புலன் இன்பம் தருகின்ற சுகம், புலன்களை மூலமாக புலன் இன்பம் தருகின்ற சுகத்திலே அது எப்படிப்பட்ட சுகம், அது எந்த வகையில நமக்கு முழுமையை தரும் என்றெல்லாம் நாம் விவேகத்தினாலே விசாரணை செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுது. அதுதான் பிரேயஸ் என்று பார்க்கிறோம். இன்னொன்னு ஸ்ரேயஸ் சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்ரேயஸ்ங்கிறது என்னன்னா வாழ்வின் இறுதி நோக்கமான தன்னை பற்றிய உண்மையை உணர்கின்ற நிலையை காட்டி கொடுக்கும் ஆத்ம ஞான விஷயங்கள் தான் இங்க ஸ்ரேயஸ் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படிங்கிற 2 விதமான விஷயங்கள் இருக்கின்றன, மனிதனிடத்திலே அனுபவத்திற்கு வருகின்றன, மனிதனை அணுகுகின்றன என்பதாக பார்க்கிறோம். இப்ப நாம் இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த பிரேயஸ் உடனடியாக சுகத்தை தரும். ஆனால் இந்த சுகம் தற்காலிகமானதாகத்தான் இருக்கும். ஆனால் எல்லோருக்கும் இந்த சுகம் பிடிக்கும். உடனடியாக சுகத்தை தருகின்ற
பிரேயஸை தான் எல்லோரும் விரும்புவார்கள். எல்லோருக்கும் பிரியமான ஒன்றுதான் இந்த பிரேயஸ். ஆனா ஸ்ரேயஸ் என்ற சுகம் வந்து நீண்ட கடின முயற்சிக்கு பின் தான் பலனை தரும். ஆனால் இந்த சுகம் மட்டுமே நிரந்தரமானது என்றாலும் எல்லோருக்கும் இது அவ்வளவாக பிடிக்காது என்பதாக பார்க்கப்படுகிறது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த பிரேயஸ் ஸ்ரேயஸை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பள்ளிக்கூட பருவங்கள்ல நாம ஸ்கூலுக்கு போகும்போது கவனிச்சோம் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போறதை விட கட் அடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறதுல நிறைய பேர் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. நம்ம படிக்கிற காலத்துல பார்த்திருப்போம். அப்ப ஸ்கூல்ல வந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்து கிளாஸ் ஒழுங்கா கவனிக்கிறத விட வெளியே அந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியே ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கத்தானே செய்யுது. அப்ப இந்த சுகம் வந்து ஒரு தற்காலிகமான சுகம் தானே, அதை நம்ம பிரேயஸ் என்பதாக பார்க்கலாம். அப்போ என்ன நடக்கும்? இந்த பிரேயஸ்ங்கிற சுகம் வந்து தற்காலிகமான சுகம். அந்த பள்ளி பருவத்தில பாடங்களை ஒழுங்காக படிக்காமல் ஊர் சுற்றி கொண்டிருக்கின்ற ஒரு தற்காலிகமான சுகமான பிரேயஸ் அவனுக்கு இன்பத்தை கொடுத்தாலும் கடைசியில என்ன ஆகும்? அவன் அதை படிக்காத காரணத்தினால், பாடங்களை ஒழுங்காக படிக்காத காரணத்தினால் பிற்காலத்தில் அவன் வேலை கிடைக்காமல் வருமானம் குறைந்து துன்பப்படுகின்றான். இதை நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அப்போ இளமையில ஒழுங்காக பள்ளிக்கு சென்று கடினமாக கஷ்டப்பட்டு படித்த ஒரு மாணவன் அப்போதைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த சுகம் என்பது என்ன என்று அனுபவிக்க முடியாமல் சிரமப்பட்டு படித்தாலும் பிற்காலத்திலே அவன் சுகம் பெறுகின்றான். எப்படி? அவன் ஒழுங்காக படித்து பட்டம் வாங்கி ஒரு உத்தியோகத்திற்கு போகும்போது அவனுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்குது. அந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு அவன் சந்தோஷமாக வாழ முடியும். அப்ப இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை இப்படி நம்ம அணுகணும். அப்ப இப்படி பார்க்கும்போது இப்போ ஸ்ரேயஸ்ங்கிற சந்தோஷம் வந்து பிற்காலத்துல தான் கிடைக்கும், உடனே கிடைச்சிடாது. ஆனா ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், சிரமமா இருக்கும். ஏன்னா ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், வேற வழியே இல்லை. ஆனா வேற வழி இல்லாம நம்ம ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் கஷ்டப்பட்டு படிச்சாதான் நம்ம பின்னாடி பட்டம் வாங்கி ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போக முடியும், கை நிறைய சம்பாதிக்க முடியும். அப்ப இது வந்து ஸ்ரேயஸ்ங்கிற ஒரு சுகம். இந்த சுகம் வந்து மேலான சுகம். ஆனா பிரேயஸ்ங்கிறது ஆரம்பத்திலேயே நமக்கு சுகம் கொடுக்கும். ஸ்கூலை கட்ட அடிச்சுக்கிட்டு வெளியே சுத்தலாம், ஜாலியா ஊர் சுத்தலாம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் கோலி விளையாடலாம், பம்பரம் விளையாடலாம், ஆனந்தமா இருக்கும். ஆனா பள்ளிக்கூட படிப்புல கோட்டை விட்டதுனால என்ன ஆகும்? பட்டம் வாங்க முடியாம, வேலைக்கு போக முடியாம, குறைந்த சம்பளத்துல கஷ்ட ஜீவனம் நடத்த வேண்டியதாக மாறிவிடும். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படிங்கிற இந்த இரண்டு விஷயங்களை நம்ம இப்படி புரிந்து கொண்டு இந்த ஆன்ம ஞான பாதையிலே ஆத்ம வித்யாவை நம்ம படிக்க வரும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கிற படிப்பு மாதிரி தான் இந்த ஆத்ம வித்யா படிப்போம். இப்ப நம்ம இதை படிக்கும் போது ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும், ஒன்னும் புரியாது. லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட், அப்புறம் என்னென்னமோ சொல்றீங்க, புது புது வார்த்தையெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கிளாஸ் ரூம்ல உட்காரத்துக்கே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வேற வழி இல்லை, நம்ம கஷ்டப்பட்டு இந்த படிப்பை படிச்சுட்டோம் அப்படின்னா ஆரம்பத்துல இது கஷ்டமாக தெரிந்தாலும் பின்னாடி நமக்கு ஒரு மிகப்பெரிய சுகத்தை கொடுக்க போகுது, மேலான சுகத்தை கொடுக்க போகுது. அது என்ன அப்படின்னா மரணமற்ற பெருவாழ்வு, ஆத்ம ஞானத்தை கொடுக்குது. தன்னை யார் என்று உணர்ந்து கொண்டு அந்த ஆத்ம அனுபூதியிலே, அந்த தெய்வீக அனுபவத்திலே திளைக்கின்ற ஒரு ஆனந்த சுகத்தை, மேலான சுகத்தை கொடுக்கிறது தான் ஸ்ரேயஸ் என்று நாம் பார்க்கிறோம். நாம் சாதாரண பள்ளி படிப்பு வந்து உத்தியோகம், உலகத்துல நம்ம படிக்கிறோம், பட்டம் வாங்குறோம், வேலைக்கு போறோம், உத்தியோகத்துக்கு போறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த சம்பாதனையினால் வருகின்ற சுகம் வந்து ஒரு தற்காலிக சுகம் தானே தவிர நீடித்த நிலையான மேலான சுகமா என்று பார்த்தால் இல்லை. அப்ப இந்த ரெண்டு வித்யா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். இந்த இடத்துல ரெண்டு வித்யாவை கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். வித்யான்னா கல்வி. நம்ம உலகியல் வித்யாவை கம்பேர் பண்றோம், இந்த ஆத்ம வித்யாவை கம்பேர் பண்றோம். உலகியல் வித்யா வந்து பிரேயஸ், ஆத்ம வித்யா வந்து ஸ்ரேயஸ். ஏன் அப்படின்னா இப்ப உலக வித்யாவை நம்ம படிக்கும் போது நமக்கு பட்டம் கிடைச்சி, பதவி கிடைச்சி, உத்தியோகத்துல கை நிறைய பணமும் கிடைக்குது, சந்தோஷம்தான். ஆனா அதுதான் நிலையான சந்தோஷமானா இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில அந்த வேலை போயிட்டாலோ, பின்னாடி நமக்கு ஏதேனும் ஒரு சிரமம் அல்லது நம்ம செய்யற தொழில ஒரு நஷ்டம், இப்படி ஏதேனும் ஒரு சூழ்நிலை நம்மளை வந்து தாக்கும் போது நம்முடைய மனசு வந்து துக்கப்பட ஆரம்பிச்சிடுது, துயரப்பட ஆரம்பிச்சிடுது இல்லையா? அப்ப அந்த சுகம் வந்து எப்படி ஒரு நிரந்தரமான சுகம் என்று சொல்ல முடியும்? அப்ப அப்படிப்பட்ட தற்காலிகமான சுகத்தை நாம பிரேயஸ் என்றுதான் பார்க்க வேண்டும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்மை துக்கப்படுத்தாமல் எப்பொழுதும் ஆனந்தமாக சந்தோஷமாக வைத்திருக்கின்ற சுகத்தை
ஸ்ரேயஸ் என்பதாகத்தான் பார்க்க வேண்டும். அத்தகைய சுகம் தான் நமக்கு கொடுப்பது ஆத்ம வித்யா என்று பார்க்கப்படுகிறது. இப்ப சாதாரணமாவே நம்ம உலகியல்ல எப்படி வாழ்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணமே ஒரு கதையும் பார்த்துடுவோம். நல்லா இருக்கும். இப்ப அந்த கதை சுவாரஸ்யமாவும் இருக்கும். அந்த கதையினுடைய கருத்து ஒரு நீதிய நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு மளிகை கடைக்கு நாய் ஒண்ணு வந்தது. அந்த நாயை கண்ட கடைக்காரர் அதனை துரத்தி விட்டார். எதுக்கு கடை முன்னாடி நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாயை தூர போன்னு சொல்லி துரத்தி விடுறார். ஆனால் அந்த நாய் என்ன பண்ணுது, விடாம திருப்பி அவர் கடை முன்னாடி நிக்குது. திருப்பியும் துரத்தி விடுறார். திருப்பி அவர் கடை முன்னாடியே அந்த நாய் நிக்குது. அப்ப கடை முன்னாடி மீண்டும் மீண்டும் அந்த நாய் நின்ன உடனே இவர் கடையில இருந்து வெளியே வர்றாரு. என்னடா இந்த நாய் போக மாட்டேங்குது, திருப்பி திருப்பி கடை முன்னாடியே நின்னுகிட்டு கொலைக்குதே, சரி என்னன்னு தான் பார்ப்போம், இது என்னடா பெரிய தொல்லையா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு வெளியே பார்த்தா அந்த நாயினுடைய வாயில ஒரு சீட்டும் பணமும் கவி பிடிச்சுக்கிட்டு இருந்தது. அதனுடைய கழுத்துல ஒரு பை தொங்கிட்டு இருந்தது. கடைக்காரர் அதை பார்த்து ஆச்சரியமாயிடுறாரு. என்னடா இது, நாய் கிட்ட பொருள் வாங்கிட்டு வர சொல்லி யாரோ கொடுத்துட்டு இருப்பாங்க போல் இருக்கு. அதனால அது கழுத்துல ஏதோ பைய மாட்டிக்கிட்டு வாயில பணத்தையும் ஒரு சீட்டையும் கொண்டு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டும் வாங்கி பாக்குறாரு. அந்த சீட்டுல சில மளிகை சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி எழுதியிருக்கு. உடனே இவர் அந்த கடைக்காரர் அந்த சாமான்கள் எல்லாம் எடுத்து போட்டு அந்த பைக்குள்ள போட்டு பைய பழைய மாதிரி கழுத்துல மாட்டிட்டு பாக்கி பணத்தையும் அந்த பையிலேயே போட்டு நாயினுடைய கழுத்துல மாட்டி விட்டுறாரு. இப்ப அதை பெற்றுக்கொண்ட நாய் என்ன ஆகுதுன்னா அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பிக்குது. இப்ப அது கடையை விட்டு கிளம்பிடுச்சு. கடைக்காரனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்னடா இது, ஒரு நாய் இந்த மாதிரி சாமானெல்லாம் வாங்கிட்டு கொண்டு போய் வீட்டுல சேர்த்திடுமா, ரொம்ப ஆச்சரியமா இருக்குதே, நம்ம இது பின்னாடியே போலாம், இது என்ன அதிசயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அதனால அவர் என்ன பண்றாரு, இந்த நாய் ஒழுங்கா கொண்டு போய் அந்த எஜமானன் கிட்ட அந்த பொருள்களை சேர்த்துதா நாமளும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கார பையன் கிட்ட, கடையை பார்த்துக்கிட்டா நான் கொஞ்ச நேரத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த நாயினுடைய பின்னாடியே போறாரு. ஏன்னா அந்த நாய் கரெக்டா போய் அந்த பொருளை கொண்டு போய் சேர்த்துதா அப்படின்னு பாக்குறதுக்காக. அந்த கடைக்காரர் ஆச்சரியத்தினால சுவாரஸ்யமாக அந்த நாயினுடைய பின்னாடியே நடக்க ஆரம்பித்தார். அந்த நாய் தெருவை கடந்து மெயின் ரோட்டுக்கு வருது. அப்ப மெயின் ரோட்ல திடீர்னு ஒரு ரெட் சிக்னல் விழுது. ஏன்னா அங்க மெயின் ரோட்ல டிராபிக் இருக்கும் இல்லையா, நிறைய வண்டிகள்லாம் போய் வர்றதுனால ரெட் சிக்னல் விழுந்த உடனே இந்த நாய் ரோட்டை கிராஸ் பண்ணாம இது ரெட் சிக்னல் பார்த்து நின்னுடுது. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இவ்வளவு தூரம் சிக்னல் எல்லாம் தெரிஞ்சு வச்சு இவ்வளவு அருமையா போகுது அப்படின்ட்டு ஆச்சரியமா பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல பச்சை லைட் விழுது. உடனே அந்த நாய் ரோட்டை கடந்த அந்த பக்கம் போகுது. இவரு ஆச்சரியம் தாங்கல. பாரு, மனுஷன் மாதிரியே எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுது, ரெட் போட்டா நிக்குது, கிரீன் போட்டா போகுது, அருமையா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அந்த நாய் பின்னாடியே ஆச்சரியம் தாங்காம பின்னாடியே போறாரு. ஏன்னா அதனுடைய வீடு வரைக்குமே போய் பார்த்துடலாம் என்னதான் பண்ணுது அப்படின்ட்டு பின்னாடியே போறாரு. அந்த நாய் ரோட கிராஸ் பண்ணி ஒரு பேருந்து நிறுத்தத்துல போய் நிக்குது, பஸ் ஸ்டாப்ல. ஒரு குறிப்பிட்ட பஸ் அந்த இடத்துக்கு வருது. அந்த பஸ் வந்த உடனே இந்த நாய் அந்த பஸ்ல ஏறிக்குது. இவருக்கு இன்னும் ஆச்சரியம். இவரும் பஸ்ல பின்னாடி ஏறிக்கிறாரு. கண்டக்டருக்கு என்ன பண்றாருன்னா, அந்த நாயை பார்த்த உடனே அந்த நாய் கிட்ட இருக்கிற அந்த வாயில கவிக்கிட்டு இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்குண்டான டிக்கெட்டையும் கொடுத்துடுறாரு. இவரும் டிக்கெட் வாங்கிக்கிறாரு. கொஞ்ச தூரம் பஸ் போகுது, ஒரு 2-3 ஸ்டாப்பிங் பஸ் போகுது. பஸ் நிக்குது. அந்த நாய் என்ன பண்ணுது, அந்த பஸ் நிறுத்தத்துல இறங்கிடுது. இவரும் ஆச்சரியம் தாங்காம அந்த நாயின் பின்னாடியே பஸ் நிறுத்தத்துல கீழே இறங்கிடுறாரு. அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, அப்படியே அந்த பஸ் நிறுத்தத்துல இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து போய் ஒரு தெருவு கிட்ட நுழையுது. அந்த தெருவுல ஒரு வீட்டு முன்னாடி போய் நின்னு கதவை தட்டுது. கதவை திறந்துட்டு ஒரு ஆள் வெளியே எட்டி பாக்குறாரு. நாயின் கழுத்துல இருக்கிற அந்த பைய கழட்டிட்டு அங்க இருக்கிற ஒரு குச்சி எடுத்து பயங்கரமா அடின்னு அடிக்கிறாரு அந்த நாய். உடனே இந்த கடைக்காரர் இதை பார்த்துட்டு இருந்துட்டு ஓடி வராரு. ஐயா, நிறுத்துங்க நிறுத்துங்க, ஏன் அதை அடிக்கிறீங்க, பாவம், அது எவ்வளவு பொறுப்பா கடைக்கு பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு அழகா பஸ் ஏறி, அதுவும் அந்த சிக்னல் எல்லாம் சரியானபடி சிக்னலை மதிச்சு நின்னு, அப்புறம் பஸ்ல வேற டிக்கெட் எடுத்துக்கிட்டு இவ்வளவு பொறுப்பா அவங்க கிட்ட கொண்டு இந்த பொருளை ஒப்படைக்குதே, அதை போய் நீங்க அடிக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் கேட்கிறாரு. அந்த நாயினுடைய எஜமானன் கிட்ட கேட்கிறாரு. அந்த நாயினுடைய எஜமானன் சொல்றான், இந்த நாய்க்கு கொஞ்சம் திமிரு அதிகமா தான் ஆயிடுச்சுங்க. கடைக்கு போகும்போதே வீட்டு சாவியை எடுத்துட்டு போகாம இப்ப கதவை தட்டுது பாருங்களேன், இதுக்கு நான் எஜமானனா அல்லது அது எனக்கு எஜமானனா அப்படின்னு கடிந்து கொண்டு, எவ்வளவு திமிரு பாருங்களேன், இது என்னை போய் கதவை திறக்க வைக்குது பாருங்களேன் அப்படின்னு
அந்த நாய்க்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை என்று அவர் அந்த கடைக்காரரிடம் கடிந்து கொள்வதாக பார்க்க முடியுது. அப்ப இந்த கதையை நாம கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கணும். என்னடா, ஒரு நாய் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு அருமையா வேலை செய்யுது, இதுக்கு ஒரு பாராட்டுதல் கொடுக்காம அந்த நாயை அவன் கடிந்து கொண்டு வீட்டு சாவியை எடுத்துட்டு போய் அதுவே திறந்துகிட்டு உள்ள வரணுங்கிற அளவுக்கு எதிர்பார்க்கிறான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருப்பான் அப்படின்னு நம்ம இந்த கதையை மேலோட்டமா நம்ம பார்க்க கூடாது. இந்த கதையினுடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நாயை போலத்தான் நாமும் இந்த சமுதாயத்தில, உலகத்திலே, வேலை செய்யும் இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இப்ப நினைச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வேலை செய்கிற, உத்தியோகம் செய்கின்ற பணி இடத்திலே, தொழில் செய்கிற இடத்துல, ஏதேனும் ஒரு வீட்டுல எப்படி வேணாலும் இருக்கட்டுமே, என்ன காரியமாக இருந்தாலும் பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் மற்றவர்களால் வழி நடத்தப்படுகின்றன. ஏனென்றால் நாம் எவ்வளவு கடினமாக, எவ்வளவு சின்சியராகவும், எவ்வளவு திறமையாகவும், நேர்மையாகவும் நம்ம வேலை செஞ்சாலும் இந்த சமுதாயம் அந்த உழைப்புக்கான ஊதியத்தையோ அல்லது அந்த உழைப்புக்கான ஒரு உற்சாகத்தையோ நமக்கு உண்டாக்குவதே கிடையாது. பெரும்பாலும் அவர்களால் நாம் அங்கீகரிக்கப்பட முடியாத நிலையில் தான் இருக்கின்றோம் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த நிலையில் தான் நாம் இந்த உலக வாழ்க்கையை இந்த அற்ப மிருகம் போன்றே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த கதையினுடைய நீதியாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இங்க இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துல, இப்ப இந்த பிரேயஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, தற்காலிகமா நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுப்பது போல, நம்ம எல்லாம் சரியா பண்றது போல இருந்து கொண்டிருந்தாலும் அதனால நமக்கு என்றைக்குமே நல்லது நடக்காது அந்த பிரேயஸ் மூலமா. ஏன்னா இந்த பிரேயஸ்ங்கிறது என்ன, ஒரு தற்காலிகமான சுகம். ஆனா நிரந்தர சுகம், நீண்ட ஆனந்தம், நிலையான ஆனந்தம் அப்படிங்கிறது ஸ்ரேயஸ்ல இருக்குது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல நாம கொஞ்சம் விழித்து கொண்டு வாழ வேண்டும் என்று சாஸ்திரம் எதிர்பார்க்குது. இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற ரெண்டு விஷயத்தை சொல்லி நாம என்ன பண்றோம், இந்த புற வளர்ச்சி, அக வளர்ச்சி என்ற இரண்டு விஷயங்களிலே பெரும்பாலும் நாம் புற வளர்ச்சியை நோக்கித்தான் நாட்டம் கொள்கிறோம். அதற்காக நாம நாய் மாதிரி ஓடுகிறோம். ஆனால் நம்ம அக வளர்ச்சிக்காக ஒரு சிறிதும் நாம் வேலை செய்வது கிடையாது. சிறிது முயற்சி கூட நாம் அதற்காக முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. நம்ம நடைமுறையிலேயே பார்க்கிறோம். இப்ப இது மாதிரி பாடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்களை நாம மக்களுக்காக கொடுக்கிறோம். ஆனா அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் கூட இதை ஒதுக்கி இதை கேட்பதற்கே நேரம் இல்லாமல் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதற்காக நேரமே ஒதுக்கவே முடியலைங்க, எனக்கு டைமே கிடையாது, அவ்வளவு பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற வேற நிறைய பேரை நாம் இந்த சமுதாயத்துல பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்களா, எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்கள் இந்த உலகத்துல வாழுகின்றார்கள். ஆனால் அந்த கோடியில் யாரோ ஒருவன் மட்டும் தான் இந்த ஸ்ரேயஸை அடைய விரும்புகிறான். இந்த ஸ்ரேயஸ் என்ற மேலான சுகத்தை அடைய விரும்புகின்றான். மற்ற பெரும்பாலான மனிதர்கள் இந்த பிரேயஸ் என்ற சாதாரண சுகத்தையே நாடுகின்றான். ஆனால் அவ்வாறு இந்த பிரேயஸ் என்கின்ற சாதாரண சுகத்தை நாடுகின்ற மனிதனுக்கு தான் நாய் போல உழைக்கின்றோம் என்பது அவனுக்கு தெரிவதில்லை என்றுதான் நாம் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த உலகத்துல வாழுகின்ற மனிதனுக்கு அவன் ஒரு மிருகம் போலதான் நடத்தப்படுகின்றான் என்பது கூட அவனுக்கு தெரியாமல் தான் அவன் தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு கதையின் ஒரு நீதியையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட புத்தியினாலே, பகுத்தறிவினாலே இதில் எது சிறந்தது என்பதை பிரித்தறிந்து வாழ்வது தான் இங்க மனித அறிவின் மகத்துவம் என்பதாக பார்க்கப்படுகிறது. என கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு பரிமாணம் என்பது மனிதனிடத்திலே இருக்கின்ற ஒரு முக்கிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவு பரிமாணத்திலே உயர்நிலைக்கு வந்த மனிதன் மற்றவர்களிடத்துல அடிமைப்பட்டு வாழ்வது என்பது அவனுடைய அந்த அபரிமிதமான பகுத்தறிவு தன்மைக்கான ஒரு இழுக்கு என்றுதான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பெரும்பாலான மனிதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த வாழ்க்கையை ஒரு சேஃப் ஜோன்லயே வச்சுக்கிறாங்க. சேஃப் ஜோன் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. மாசமான சம்பளம் வந்தா போதும், அவங்க என்ன சொன்னாலும் செஞ்சுக்கலாம், அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த சேஃப் ஜோன்லயே வாழ்ந்தா அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி வாழ்க்கையை சுவாரஸ்யமா கொண்டு போக முடியுமா, அல்லது அந்த வாழ்க்கையினுடைய நிறைவு அவங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கொடுக்காது. ஏன்னா அப்போதைக்கு அவங்களுக்கு அது சரியா இருக்கிற மாதிரி தெரியும். வாழ்ந்து முடித்து திரும்பி பார்க்கும்போது அவர்கள் அதை மீண்டும் பெற முடியாது. அவர்கள் இழந்த அந்த ஆனந்தத்தை பெற முடியாது. ஆகவே நாம் ஆரம்பத்திலேயே விழித்துக் கொள்ள வேண்டும். அது விவேகத்தினால் மட்டும்தான் சாத்தியமாகும். அத்தகைய விவேகம் யாரிடத்திலே உண்டாகும் என்றால், தனக்கு கொடுக்கப்பட்ட புத்தி சக்தியை சரியாக பயன்படுத்தி நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய
பகுத்தறிவுவாதியான மனிதனிடத்தில் தான் அது சாத்தியமாகும் என்று சாஸ்திரம் இந்த புத்தி சக்தியை பற்றி சுட்டியும் காட்டுகின்றது. அதுதான் இந்த 2வது மந்திரத்திலே நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 3வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ஸ்வத்வம் பிரியான் பிரிய ரூபாஞ்ச காமான் அபித்யாயன் நசிகேதோ தெஸ்ராக்ஷி சனதாம் ஸ்ருங்காம் வித்த மகி மவாப்தோ யஸ்யாம் மஜ்ஜந்தி பகவோ மனுஷ்யா. இந்த 3வது மந்திரத்திலே யமதர்மராஜன் நசிகேதனிடத்திலே பேசுகிறார். நசிகேதா, நீயும் நன்றாக சிந்தித்து இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்ற 2 விஷயங்களை பகுத்தறிந்து பார்த்து விட்டாய். நீ நல்ல திறமைசாலியாக இருக்கின்றாய். அந்த அடிப்படையிலே செல்வங்களையும் அழகிய பெண்களையும் ஒதுக்கிவிட்டாய். எந்த பாதையில் பெரும்பாலான மனிதர்கள் ஆசை வயப்பட்டு உழல்கின்றார்களோ, மேலும் செல்வத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு ஓடுகின்றார்களோ, நீ அந்த பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்னு இந்த மந்திரத்தில், இந்த 3வது மந்திரத்திலே நசிகேதனை புகழுகின்றார். ஏனென்றால் நசிகேதன் 2 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார் இல்லையா? இந்த மந்திரம் உனக்கு வேண்டாம், நீ உலக வாழ்க்கையை சுகபகமா வாழு, உனக்கு பொண்ணு தரேன், பொருள் தரேன், பெண்ணு தரேன்னு சொல்லி எவ்வளவோ விஷயங்களை ஆசை காட்டினாரு. ஆனா நசிகேதன் அவன் நல்ல ஒரு மதிநுட்பம் பொருந்தியவனாக புத்திசாலியா இருந்ததுனால அவன் இது நிலையான சுகம் கிடையாது, என்னதான் நான் பிரேயஸ்க்காக ஓடி ஓடி உழைச்சாலும் அதுல ஒரு சந்தோஷம் இல்லை, அதன் மூலமாக அந்த புலனின்பங்கள் வாயிலாக நான் பிற்காலத்தில் துன்பத்தை தான் அனுபவிக்கப் போகின்றேன். ஏன்னா புலனின்பங்கள் நமக்கு என்ன பண்ணுது, பின்னாடி நோய்களை தானே கொடுக்குது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நாம சாப்பிடுற அந்த ஸ்வீட்டு சுகர்ல கொண்டு வந்து நிறுத்துதா இல்லையா? சின்ன வயசுல நம்ம விளையாடுகின்ற அந்த வாய் கட்டாத பழக்க வழக்கங்கள், நம்ம வளர்ந்து வருகின்ற பருவத்திலையும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலேயும் வாய் கட்ட முடியாம கண்டதை விளாசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? சாப்பாட்டுங்கிறது கூட ஒரு டைம் இல்லாம கண்டபடி சாப்பிட்றது, பொறுப்புணர்வு இல்லாம நம்ம வாழுகின்ற வாழ்க்கை நம்மளை எங்க கொண்டு போய் முடிக்குது? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற மாதிரி பின்னாடி நமக்கு நோயை கொண்டு வந்து கொடுத்துது, சுகர்ல கொண்டு வந்து நிறுத்திடுது. அப்புறம் சுகர், பிபி அப்படின்ட்டு பல நோய்கள்ல ஆட்பட்டு கொண்டு பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூக்கத்தை வித்து பஞ்சனை வாங்கின மாதிரி. இப்ப மனுஷனுக்கு பஞ்சனை எதுக்கு? பஞ்சனைனா மெத்த, படுத்து தூங்குறதுக்கான ஒரு அருமையான மெத்த, சொகுசான மெத்த ஒண்ணு வாங்கி நம்ம வீட்டுல போட்டு படுக்கிறோம்னா எதுக்காக படுக்கிறோம்? படுத்த உடனே ஆனந்தமா தூங்கணும், தூக்கம் நல்லா வரணுங்கிறதுக்காகத்தான் நம்ம அந்த பஞ்சனையை வாங்கி படுக்கிறோம். ஆனா தூக்கத்தையே வித்துட்டு அந்த பஞ்சனையை வாங்கி வீட்டுல வச்சு என்ன பண்ண முடியும்? நம்ம அந்த பஞ்சனையை காசு போட்டு வாங்காம தூக்கத்தை வித்துட்டு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு அதுல படுத்தா தூக்கம் வரல, புரண்டுகிட்டே இருப்போம். அப்ப என்ன ஆகும்? அது பிரயோஜனம் இல்லை இல்லையா? எதுக்காக நம்ம வாங்கணுங்கிற பர்பஸ் தெரியாம அந்த பஞ்சனையை வாங்கி வச்சுக்கிட்டு தூக்கம் வராம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை மாதிரி தான் இங்க இந்த பணத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற மனிதனுடைய வாழ்க்கை என்பதாக சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அதாவது அந்த பிரேயஸ்க்கும் ஸ்ரேயஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவினாலே நாம பகுத்து பிரித்து எது உண்மையான மேலான சுகம், எது சாதாரண சுகம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மகான்கள், ஞானிகள் இது மாதிரி மந்திரங்கள் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். அதிலே ஒரு சிறிய பையனான நசிகேதன் நல்ல ஒரு தெளிவில் இருக்கிறான். அதனாலதான் அவன் இந்த மாதிரி புற விஷயங்கள்ல நாட்டம் கொள்ளாம, தன்னை மனதை மயக்குகின்ற விஷயங்களிலே நாடாமல், பிரேயஸை பெருசா அவன் விரும்பாம மேலான சுகமான ஸ்ரேயஸை விரும்பினான் என்பதாக பார்க்க முடிகிறது. அது இந்த 3வது மந்திரத்திலே நசிகேதனை யமதர்மராஜன் பாராட்டுவதாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்தது 4வது மந்திரம். இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். தூரமேத்தே விபரீத்தே விசூக்ஷி அவித்யா யாஷ வித்யேதி ஞாதா வித்யா பீப்சினம் நசிகேதசம் மன்யே நத்வா காமா பகவோ லோகலுபந்த. இந்த 4வது மந்திரம் இந்த இறை நெறியும் இந்த உலகியலையும் பற்றி பேசுது. அதாவது நமக்கு இங்க 2 ஆப்ஷன் கொடுத்திருக்குன்னு நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்த அத்தியாயம் 2ல நம்ம எதில் தொடங்குறோம் முதல்ல அப்படின்னா, அக வளர்ச்சி, புற வளர்ச்சி. நம்முடைய வாழ்க்கையில 2 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. புறத்திலேயே நாம வளர்ந்து விடுவதற்கான வாய்ப்பு,
அகத்திலே நம்ம வளர்ந்து வருவதற்கான வாய்ப்பு. அந்த 2 வளர்ச்சிக்கும் வாழ்க்கை களம் என்பது இந்த உலகம். அப்ப இங்க என்ன சொல்லுதுன்னா, அது மாதிரி நாம இந்த உலகம் என்ற வாழ்க்கை களத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இங்க 2 விதமான வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படின்னா, உலகியல் வாழ்க்கை, இறைநெறி வாழ்க்கை. 2 வாழ்க்கை நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இறைநெறி வாழ்க்கை, இந்த உலகியல் வாழ்க்கை என இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டவைகள் என்று நம்ம பார்க்கிறோம். ஒன்றுக்கொன்று நேர்மாறானவைகளாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இப்போ பிரேயஸ் அப்படின்ட்டு இந்த உலக வாழ்க்கையை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருந்தோம்னா இறைவனை நமக்கு தெரிய போறதில்லை. அதே மாதிரி இறைவன்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருந்தோம்னா உலகத்துல நம்ம வாழ முடிவதில்லை. நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நிறைய பேர் நம்ம எப்படி பார்க்கிறோம், பணம் பணம்னு ஓடிக்கிட்டு இருக்கிறவன் கடைசி வரைக்கும் பணத்தை தான் பார்ப்பான். ஒரு நாளும் இறைவனை தெரிந்து கொள்ள மாட்டான், இறை நெறிக்கு வரவே மாட்டான். அவன் என்ன பண்றான், கடைசியில மரணத்தை தழுவுறான். இவன் என்ன பண்றான், உலகியல் வாழ்க்கை வேண்டாம், நம்ம இறை வாழ்க்கை தான் வேணும் அப்படின்ட்டு சன்னியாசி ஆயிடுறான், சாமியார் ஆயிடுறான், துறவரம் பூண்டுக்கிறான், இறைவனை நோக்கி போறான். அப்படி இறைவனை நோக்கி போகின்றவன் என்ன பண்றான், இறை வாழ்க்கைக்கு போனதுனால உலகியல் வாழ்க்கை அவனால வாழ முடியாதனால துயரம் அடைகின்றான். அதனால என்ன பண்றான், எங்கேயாவது கையேந்திட்டு இருக்கிறான், பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். யாராவது காசு கொடுக்க மாட்டாங்களா, யாராவது சோறு போட மாட்டாங்களா, எந்த கோவில் முன்னாடி போய் பிச்சை எடுக்கலாம், எந்த ஆசிரமத்துல போய் தங்கி பிச்சை எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மனோபாவம் போயிடுது இல்லையா. அப்ப இந்த 2 நிலைகளும் 2 விதமான எக்ஸ்ட்ரீம் லெவல் என்று நம்ம நேரத்தை பார்த்தோம். அப்ப இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பாடானவைகள், நேர்மாறானவைகள் அப்படிங்கும்போது இப்ப இந்த 2 பாதைகளும் வெவ்வேறான பாதைகள் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தா இங்கத்தான் நமக்கு பகுத்தறிவு தேவைப்படுது. ஏன்னா இப்ப மனிதன் என்றவன் இந்த 2 விஷயங்களையும் அனலைஸ் பண்ணணும். இந்த இறைநெறி வாழ்க்கை, உலகியல் வாழ்க்கை, இது எப்படி நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, நாம் இதை எப்படி விரும்புகின்றோம், என்னுடைய மனம் எதன் மீது நாட்டம் கொள்கிறது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கை புற விஷயங்களான உலக சுகங்களை நோக்கித்தான் ஓடும். ஏன்னா இந்த பிரேயஸ் தான் நமக்கு பிடிக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா, பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கிறோம், அவன் காரு பங்களா வசதி வாய்ப்போட வாழ்றானா, நம்மளால அப்படி வாழ முடியலையே, அப்ப நாமளும் நல்லா ஓடி ஈடி சம்பாதிச்சு காரு பங்களாலாம் வாங்கணும் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நம்ம ஓடுகின்ற வாழ்க்கையில முழுமை அடைகிறோமா, வெற்றி அடைகிறோமானா ஏன் அடைய மாட்டேங்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சராசரி மனிதன் மாதிரி ஓடிட்டா அடைஞ்சிடலாம். சராசரி மனிதன் மாதிரி நீங்க எதுக்குமே கவலைப்படாம பணம் தான் குறிக்கோள் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருந்தா பணம் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நீங்க நியாயம், தர்மம், நேர்மை அப்படின்னு எல்லாம் பார்க்காம ஓடினா தான் நீங்க பணத்தை மட்டும் பார்க்க முடியும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு 2 பக்கமும் ஆசிலேஷன் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி பாதையில பயணிக்கிறவங்களை நீங்க கவனிச்சு பாருங்க, 2 பக்கமும் ஆசிலேஷன் இருக்கும். அதாவது இந்த பணத்தை சம்பாதிக்கணுங்கிற ஒரு வேகம் இருக்கும், இறைநெறி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஆசையும் இருக்கும். இங்க 2யும் பேலன்ஸ் பண்ண தெரியறது இல்லை. இங்க இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் என்ன பிரச்சனைன்னா, இந்த 2யும் பேலன்ஸ் பண்ண தெரியாம புற விஷயங்களை நோக்கி ஓடுவதனால அந்த புற வாழ்க்கை இவங்களை ஈர்க்குது, வாழ்க்கையை வாழ ஆசைக்கு உட்படுத்துது. ஆனாலும் அதுல இவர்கள் ஜெயிக்க முடிவதில்லை. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் காரு பங்களா வச்சிருப்பான், இவரு கடினமா உழைச்சாலும் காரு பங்களா வாங்க முடியறதில்லை. என்ன காரணம், அதுக்கு சில நெளிவு சுழிவு இவருக்கு தெரியல. காரணம் என்ன, இவரு அறம் தர்மம் என்று பார்க்கிறாரு, அவன் அதெல்லாம் பார்க்க மாட்டான். அதனால அவனுக்கு ஈஸியா காரு பங்களாலாம் சட்டுன்னு வந்துடுது, இவனுக்கு சட்டுன்னு வராது, இவன் கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது இங்க என்ன உண்மையை நம்ம புரிந்து கொள்ளணும்னா, சாஸ்திரம் என்ன நமக்கு கத்துக் கொடுக்க விரும்புதுன்னா, இந்த 2 வாழ்க்கையும் நீங்க சமமா பாருங்களேன். ஏன் போய் நீங்க இந்த இறை வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறீங்க, உலகியல் வாழ்க்கைன்ட்டு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறீங்க. அப்படி போகாதீங்க, 2மே நமக்கு வேணும். ஆனா இது 2யும் நம்ம எப்படி சமாளிக்கிறது, எப்படி இதை அணுகிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பகுத்தறிவு பரிமாணத்துல ஒரு உயர் பரிமாண நிலைக்கு வந்த மனிதனை சாஸ்திரம் பிச்சை எடுத்து வாழ்னு சொல்லுமா? நீ எல்லாத்தையும் விட்டுடு, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடு, நீ ஆன்மீகத்துல எல்லாம் துறந்துட்டு நீ பிச்சை எடுத்து வாழ் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இல்ல. நாம அப்படி தவறா புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது பற்றற்ற நிலைங்கிறத நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுதான் அப்படிங்கிற மாதிரி நாம நினைக்கிறோம். அந்த பற்றற்ற நிலைங்கிறது எந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வெளியே துறக்கிற விஷயங்களை தான் அப்படி நினைக்கிறோம். பற்றற்ற நிலை, அதாவது வீடு வாசலை திறந்துடணும், மனைவி மக்களை திறந்துடணும், குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அப்படியே சன்னியாசியா போயிடணும் அப்படிங்கிற மாதிரி மனோபாவம் தான் நம்ம இடத்துல புகுத்தப்பட்டிருக்கு. இது இன்றைக்கு நேற்று புகுத்தப்பட்டதில்ல, காலகாலமாக புகுத்தப்பட்டிருக்கு.
அப்ப அதனால ஆன்மீகம்ங்கிற ஒரு விஷயம் வந்து மக்களிடத்துல எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி போகின்றவர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஆண்டிகள் ஆயிடுவாங்க, சன்னியாசிகள் ஆயிடுவாங்க. அவர்களுக்கு வந்து இதுதான் வாழ்க்கை அப்படின்னு எதிர்பார்க்குது. ஆனா அவர்கள் அடைந்த இன்பம் என்ன? அவர்கள் உண்மையிலே அந்த ஆத்ம வித்தையை கற்றுக்கொண்டார்களா? ஆனந்தத்தை அடைந்தார்களா? அப்படின்னு பார்த்தா 100க்கு 99% சன்னியாசிகளுக்கு வந்து ஆத்ம வித்தை தெரியாது. சும்மா அவங்க சன்னியாசிங்கிறது பற்றற்ற நிலையில இந்த உலகத்த விட்டுட்டு போய் பண்டாரான்னு சொல்லுவாங்க. வடநாட்டுல எல்லாம் பண்டாரான்னா சாப்பாடு இலவசமா கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. நம்ம திருவண்ணாமலையிலேயே இருக்கு. திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா ரமணாசிரமம், அப்புறம் விசிறி சுவாமிகள் ஆசிரமம் இங்கெல்லாம் போனீங்கன்னா பண்டாரா இருக்கு. அங்க வந்து சாப்பாடு குடுப்பாங்க. அந்த நேரத்துக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். அந்த டைம் தெரியும். அங்க இருக்கிற சன்னியாசிகளுக்கு எல்லாம் தெரியும். இந்த மணிக்கு போனா இங்க ரமணாசிரமத்துல சோறு கிடைக்கும். அத்தனை மணிக்கு போனா அங்க விசிறி சாமிகள் ஆசிரமத்துல சோறு கிடைக்கும். அப்புறம் இன்னும் சில தனிப்பட்ட ஆசிரமங்கள் எல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி சன்னியாசிகளுக்கு, சாதுக்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்கிற இடமெல்லாம் அங்க இருக்கு. அப்படி ஒவ்வொரு இடமா தேடி தேடி போய் சாப்பிட்டுக்கிட்டு வயித்தை கழுவிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிற சாமியார்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா இதனால என்ன அவர்கள் அடைந்தார்கள் அப்படின்னு நீங்க அவங்களை கேட்டு பாருங்க. ஒன்னும் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க போனதே எல்லாம் வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டுட்டு போய் சாமியார சன்னியாசியா வேஷம் போட்டு உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்து வாழுகின்ற வாழ்க்கையை வந்து ஆன்மீகம் என்பதாக உலகத்துல புகுத்தப்பட்டிருக்கு. இப்படித்தான் உலகம் போய்கொண்டிருக்கு. ஆனா இது நிறைய பேருக்கு புரியறது இல்லையா? ஆன்மீகம்னா என்னன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் இப்படி போயிடணும், எல்லாத்தையும் விட்டுட்டு காவி வேட்டி கட்டிட்டு உத்ராட்ச கொட்டையை மாட்டிட்டு பிச்சை எடுக்கணும், எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. இல்லைன்னா இந்த ஆன்மீகமே நமக்கு ஆகாதுங்க, நான் வந்து ஒரேடியா உலக வாழ்க்கையே வாழ்ந்துடுறேன், பணம் புகழ் தான் எனக்கு வேணும்ட்டு இந்த மைண்ட் லெவலுக்கு போற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்கு. ஆனா இங்க சாஸ்திரம் அப்படி சொல்லல. இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, இறைநெறி வாழ்க்கை, உலகியல் வாழ்க்கை என்ற 2 வாழ்க்கை முறையை நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை கொண்டு அவற்றில் இருக்கின்ற நன்மை தீமைகளை விவேகத்தினாலே விசாரித்து புரிந்து கொள்ளும் போது நமக்கு இந்த புற விஷயங்களான உலக இன்பங்கள் நம்மை மேலான பாதையை நாடுவதற்கான விஷயத்திலிருந்து விடுவிக்க பார்க்கும், ஆசை காட்டும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம இடத்துல எடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு ஏன் என்னை இந்த ஆசை மயக்குது, இந்த ஆசைகள் நான் போனா எனக்கு என்ன கிடைக்கும், அந்த ஆசையில நான் தேர்ந்தெடுத்தா அங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம விசாரணை செய்து பார்த்து விவேகத்தினால நம்ம பார்க்கும்போது, இந்த இரண்டையும் சரிபார்க்கும் போது இந்த உலகியல் ஆசை என்பது ஒரு நிலையான இன்பத்தை கொடுக்காது. இது தற்காலிகமான வாழ்க்கைக்கான ஒரு வாழ்க்கை களம். இந்த உடல் இருக்க வேண்டும், இந்த உடல் வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்துல வாழ்வதற்காக. அப்ப உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்ற ஒரு அத்தியாவசிய தேவைக்காக மனிதன் பணம் சம்பாதிக்க வேண்டும். ஆசையினால பணத்தின் பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்க கூடாது. அப்படி ஓடுறதுனாலதான் நம்ம பல்வேறு பிரச்சனைகள். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அவன் காரு பங்களா வச்சிட்டு இருக்கான், நானும் அது மாதிரியே வாழணும் அப்படின்ட்டு நேரங்காலம் பார்க்காம ஓடிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் அதுல அச்சீவ் பண்ணவே மாட்டான், பணக்காரனும் ஆக மாட்டான், ஆன்மீகமான வாழ்க்கை இறைநெறிக்கும் வரமாட்டான். ஆனா விவேகத்தினால விசாரித்து புரிந்து கொண்டவன் என்ன பண்ணுவான்னா, தேவையை சுருக்கிக்குவான், தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கிக்குவான். அதாவது இருப்பதை வைத்து இன்பமாக வாழ்வது எப்படி, என்னுடைய ஊதியம் மாசம் 10,000, அந்த 10,000த்துல நான் எப்படி குடும்பம் நடத்த முடியுமோ அப்படி நடத்துறேன், அது எனக்கு இந்த உலகியல் தேவைக்கான ஒரு பொருள். அதே சமயம் நான் என்னுடைய அக வளர்ச்சிக்காக, புற வளர்ச்சிக்காக நான் வெளியே பணம் சம்பாதிக்கிறேன், அதே சமயம் என்னுடைய அக வளர்ச்சிக்காக நான் இந்த ஆத்ம வித்தையை தெரிந்து கொள்ள நேரம் ஒதுக்குகின்றேன் அப்படின்னு சொல்லி இதற்கான சில நேரத்தை ஒதுக்குவான். அப்ப வாழ்க்கையில வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த 24 மணி நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும், நாம் இந்த உலகியல் தேவைக்காக ஒரு 8 மணி நேரம் ஒதுக்குறோம் அப்படின்னா, மற்ற நேரங்கள்ல நம்ம ஒரு 2-3 மணி நேரம் இந்த ஆத்ம வித்தைக்காக ஒதுக்கி நம்ம வாழும் போதுதான் இங்க ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி இந்த வாழ்க்கையை நம்ம வெற்றிகரமாக வாழ்ந்து இந்த உடம்பை விட்டுட்டு நம்ம போகும்போது இரண்டிலுமே முழுமை அடைந்து திருப்தியா நம்ம போக முடியும். இல்லைன்னா நம்ம நிறைவாக இந்த வாழ்க்கையை நிறைவு செய்ய மாட்டோம். ஏன் நிறைவு செய்ய மாட்டோம் நிறைவாக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போறாங்க இல்லையா ஆன்மீக வாழ்க்கைன்ட்டு, சன்னியாசிகளா வேடதாரிகளா மாறி திருவண்ணாமலையிலயும் கைலாஸ்லயும் ரிஷிகேஷ்லயும் உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, அவங்க மரணம் அடைகிறது வந்து ரோட்ல தான் மரணம் அடைகிறாங்க. பெரும்பாலான வயசானவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு குளிர் தாங்க முடியாம மலையில நனைஞ்சி மரணத்தை அடைகிறாங்க. அவங்க சாகும்போது அவங்க மனசு எப்படி துடிச்சிருக்குங்கிறது அவங்களோட பக்கத்துல இருந்து அவங்கள பாக்குறவங்க தான் தெரியும். ஏன்னா அவன் வந்து அவ்வளவு மனவேதைகளை உள்ள வச்சுக்கிட்டு அங்க சாமியாரா சன்னியாசியா வாழ்ந்து கொண்டிருப்பான். நிறைய சாமியார்களை வந்து நீங்க நேரடியா போய் பேட்டி கண்டீங்கனாலே அவங்க சொல்லுவாங்க, நான் இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டு இந்த சாமியாரா வந்தேன், எனக்கு இந்த உலகத்துல என்னை இப்படி துன்புறுத்திட்டாங்க, இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படின்லாம் அவங்க ஆயிரம் கதைகள் சொல்லுவாங்க.
ஆனா இந்த மாதிரி ஒரு சன்னியாச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு சன்னியாச வாழ்க்கையை வாழ்கின்ற வாழ்க்கையில ஆன்மீகம் முழுமை அடையாது. அப்ப மரணம்ங்கிறது எப்படின்னா ஒரு மிகப்பெரிய துயரத்திலையும் வருத்தத்திலையும் தான் வாழ்க்கையை விடுவாங்க. ஆக மொத்தத்துல அவங்க வாழ்ந்த ஆன்மீக வாழ்க்கையானது அவர்களுக்கு ஸ்ரேயஸை கொடுக்கவே இல்லை, மேலான சுகத்தை கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி இங்க ஆன்மீக வாழ்க்கையே வேண்டாம், இந்த மாதிரி பணத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சிறிது கூட ஆன்மீக விஷயங்களுக்காக 1 மணி நேரம் கூட ஒதுக்க முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற மனிதன் பிரேயஸ் வாழ்க்கையில் முழுமை அடைந்து விட்டானா என்று பார்த்தால் முழுமை அடையவே முடியாது. அவன் ஓடிக்கொண்டே இருப்பான். எத்தனை காலங்கள் ஓடினாலும் அவனால பணக்காரன் ஆக முடியாது. என்ன காரணம் என்றால் அவனுக்கு இதுலயும் ஒரு ஆசை அதுலயும் ஒரு ஆசை இருப்பதனால அவன் மற்றவர்கள் போல வாழ முடியாமலேயே வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்வான். ஏன்னா இங்க இந்த நேர்வழி பாதையில வரணுங்கிற ஒரு சின்ன ஆசிலேஷன் வச்சுக்கிட்டு நீங்க உலகியல் வாழ்க்கையில பிரேயஸை சூஸ் பண்ணீங்கன்னா அந்த பிரேயஸ் ஆனது எப்படி நம்மளுக்கு திருப்தியை கொடுக்காதுன்னா முழுமைப்படுத்த முடியாது. நம்ம நேர்மையா சம்பாதிக்கிறா பணக்காரன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். காரணம் என்னன்னா அதுக்கான உழைப்புக்கான ஊதியம் தான் கிடைக்கும். அந்த வாழ்க்கையை தான் நம்ம சரியானபடி வாழ முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையை தான் சுருக்கிக்கணும். நமக்கு வர்ற வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துக்கணும். அப்படிதான் நம்ம நேர்மையான வாழ்க்கையில அறவழியில வாழ்கின்றவர்கள் எல்லாம் வாழ முடியும். அப்ப நமக்கு என்ன அத்தியாவசிய தேவைகளான உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்ற அளவுக்கு தான் நம்ம சம்பாதிக்க முடியும். ஆடம்பரமாக வாழ முடியாது. ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுகின்ற அத்தனை பேருமே அதற்கான தொழிலை தேர்ந்தெடுத்து வாழ்வார்கள். அப்படி வாழும்போது அங்க மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு தான் வாழணும். சத்தியமா நேர்மையா வாழ முடியாது. காரணம் என்னன்னா பிசினஸ்ன்னு வந்துட்டா 1000 பொய்களை சொல்லணும், 1000 ஏமாற்று வேலைகளை செய்யணும். அப்பதான் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா அப்படி போறவனுக்கு இந்த ஸ்ரேயஸ் கிடைக்காது, மேலான சுகம் கிடைக்காது. காரணம் என்னன்னா அவன் தர்மம் தவறித்தான் அப்படி போகிறான். அதனால அவனுக்கு இந்த பாதையை அது காட்டி கொடுக்காது. அப்ப அதனால இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இங்க பிரேயஸ் ஸ்ரேயஸ் என்ற ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நீங்க வாழணும் அப்படிங்கறதுதான் இங்க இறைநெறியும் உலகியலும் என்ற முறையிலே இங்கு இந்த 4வது மந்திரம் நமக்கு சுட்டி காட்டுறதாக பார்க்கிறோம். அப்ப இந்த உலகியல் ஆசையில நம்ம எப்படி பற்று வைக்காம இருக்கணும் அப்படின்னா அதனுடைய மயக்கும் தன்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசை நம்மள உலகியல்ல ஈர்க்குது, இது நம்மள மயக்குது. ஆனா இது நிரந்தரம் அல்ல. இந்த ஆசை ஒரு தற்காலிகமான ஆசை. ஆனா நமக்கு நிலையான இன்பத்தை கொடுக்கின்ற விஷயம் பரமனை நாடுகின்ற இறைநெறியில் தான் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுவதாக இந்த 4வது மந்திரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில இங்க வித்தை இருக்கு இல்லையா, கல்வி முறை நம்ம பார்க்கும்போது இறைநெறி வாழ்க்கையை வித்தை என்று சொல்றோம். இந்த உலகியல் வாழ்க்கை இருக்கு இல்லையா, உலகியல் விஷயங்கள்ல அறியாமையில் வாழுகின்றத அவித்யை என்று சொல்றோம். வித்யா அவித்யா என்று சான்ஸ்கிரிட் வேர்டு இருக்கு. வித்யான்னா கல்வி, அவித்யான்னா கல்வியற்ற படிப்பறிவு இல்லாத அப்படிங்கிற மீனிங்ல எடுத்துக்கலாம். அப்ப இங்க வித்யான்னா ஞானம் என்று எடுத்துக்கலாம், அவித்யான்னா அஜ்ஞானம் என்று எடுத்துக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது சான்ஸ்கிரிட் வேர்டு, ரெண்டுமே சான்ஸ்கிரிட் வேர்டு. வித்யான்னா ஞானம், அவித்யான்னா ஞானமற்ற தன்மை. அப்ப இந்த இரண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சமஸ்கிருதத்துல இன்னும் 2 வார்த்தைகள் இருக்கு. அதுக்கு என்ன பேருன்னா பிரவிற்த்தி நிவிற்த்தி அப்படின்னு 2 வார்த்தை இருக்கு. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். சமஸ்கிருத வார்த்தைகள் எங்க கையாண்டாலும் அது எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப ஸ்ரேயஸ் பிரேயஸ் பார்த்தோம் இல்லையா, ஸ்ரேயஸ் என்பது மேலான சுகம், பிரேயஸ் என்பது சாதாரண சுகம். அதே மாதிரி வித்யை என்பது ஞானம், அவித்யை என்பது அஜ்ஞானம். அது மாதிரி பிரவிற்த்தி என்பது உலகியல் வாழ்க்கை, நிவிற்த்தி என்பது இறைநெறி வாழ்க்கை. அப்ப நிவிற்த்தி என்பது இறைநெறி வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா விருத்தி என்பது எண்ணங்கள் என்ற அர்த்தம். விருத்திகள் அப்படின்னா எண்ணங்கள் என்ற அர்த்தம். நிவிற்த்தி அப்படின்னா அங்க எண்ணங்களற்ற நிலையிலே தூய்மையான அறிவு பிரகாசிக்கின்ற ஒரு வாழ்க்கை, அதுக்கு பேரு நிவிற்த்தி வாழ்க்கை என்று பெயரு. பிரவிற்த்தி என்றால் என்னன்னா விருத்தி மீண்டும் மீண்டும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். பிராவிருத்தி அப்படின்னா மீண்டும் மீண்டும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்ற அர்த்தம். அது பிரவிற்த்தி வாழ்க்கை. அப்ப பிரவிற்த்தி வாழ்க்கையில மனசு எப்படின்னா சலனம் அடைந்து கொண்டே இருக்கும். மீண்டும் மீண்டும் அதை செய்யலாம், இதை செய்யலாம், இப்படி போலாம், அப்படி போலாம், அதை பண்ணி பார்ப்போமா, இதை பண்ணி பார்ப்போமான்ட்டு நம்மள உலகியல் வாழ்க்கையில உந்தி உந்தி கொண்டு போயிட்டே இருக்கும். அது பிரவிற்த்தி வாழ்க்கை. நம்ம எண்ணங்களை துறந்து அந்த இறைநெறியில் இன்பமாய் வாழ்வது நிவிற்த்தி வாழ்க்கை என்பதாக சாஸ்திரம் 2 விதமான வாழ்க்கை முறையும் இந்த மந்திரத்திலேயே சுட்டி காட்டுது. அப்ப இங்க அறியாமை என்கின்ற அவித்தை நம்ம எதுல கொண்டு போய் சேர்த்ததுன்னா ஆசையில் ஆழ்த்துகின்றது, நம்மை மோகத்தில் ஆழ்த்துகிறது. அதனால என்ன நடக்குதுன்னா நம்ம இடத்துல காமமும் பணத்தாசையும் உண்டாகின்றன. ஏனென்றால் அந்த அறியாமை தான் நமக்கு இந்த மாதிரி பணத்தாசையிலையும் தேவையற்ற விசேஷ சுகங்களையும் நம்மளை கொண்டு போய் மாட்ட விட்டுடுது.
அப்ப நம்ம இந்த இடத்துல தான் கொஞ்சம் விழிச்சுக்கணும். ஏன்னா நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு வந்து எங்க வேலை செய்யணும் அப்படிங்கறத நம்ம சரியா புரிஞ்சு வேலை செஞ்சதுன்னா நம்ம திசை மாறி போக மாட்டோம். அப்ப நம்ம இடத்துல ஏன் இந்த ஆசை எழுகிறன்றது அப்படின்னா நம்ம பிரவருத்தி வாழ்க்கையை வாழ விரும்புறோம். அதாவது இந்த உலகத்தோட எல்லோரும் வாழ நானும் வாழணும் என்று மனசு ஆசைப்படுது, அதனால இப்படி ஓட பாக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நாம அதை கட்டுப்படுத்திக்கலாம் அப்படிங்கறத எங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அந்த பிரவருத்தி தான் என்ன பண்ணும்னா அவனை ஆசையில மூழ்கடிச்சு அலைக்கழிக்க விடும். ஆனா நிவர்த்திங்கிறது வந்து எண்ணங்களற்ற நிலையில நம்ம வாழ விரும்பணும் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி உலகில் வாழ்க்கையிலிருந்து விடுவிச்சு கொடுக்கும் அப்படின்னா பக்தி, தயை, கருணை, ஞானம், பிரேமை என்று நம்ம இடத்திலே உண்டாக்கும். அப்ப இந்த 2 விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம இடத்துல அன்பு, கருணை, பக்தி இதெல்லாம் எப்படி வரும்? நிவர்த்தியில தான் வரும், ஸ்ரேயஸ்ல தான் வரும், வித்யில தான் வரும். அப்ப அந்த வித்தை, ஸ்ரேயஸ், நிவர்த்தி என்ற வார்த்தைகள் எல்லாம் எடுத்து நம்ம ஒரு பாசிட்டிவா பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி என்ன மாதிரி வித்தையில கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறை நெறியை நோக்கி நாம் செல்லுகின்ற வித்தையில தான் அது கிடைக்கும். அப்ப அந்த இறை நெறியை நோக்கி நாம் செல்லுகின்ற வித்தைக்கு பேர் தான் இங்க ஆத்ம வித்தை. அப்ப அந்த ஆத்ம வித்தையில தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். பக்தினா என்ன, ஞானம்னா என்ன, தயை, கருணைனா என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும். அந்த நிலை தான் இந்த வாழ்க்கை முறை. அவித்யா என்ற அறியாமை நிலையில நம்ம மூழ்கும் போதுதான் நமக்கு ஆசையும் காமமும் உண்டாகுது, பணத்தாசை வருது, பகட்டான வாழ்க்கை வாழ மனசு விரும்புது. அப்ப இதை நம்ம புரிந்து கொண்டு இந்த சமஸ்கிருத வார்த்தையில பிரவருத்தி என்றால் உலகியல் வாழ்க்கை என்றும், நிவர்த்தி என்றால் இறைநெறி வாழ்க்கை என்றும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல வந்து பிரவருத்தி வந்து இந்த உலகத்தினுடைய நிலையாமையை நமக்கு காட்டி கொடுக்கும். ஏன்னா நம்ம அதுல கஷ்டப்பட்டு அனுபவப்பட்டு வரும்போது இது உண்மை இல்லை, இது நம்மளை ஏமாத்துது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். அப்ப அந்த வாழ்க்கை பிரவருத்திங்கிற இந்த உலகியல் வாழ்க்கையில நம்ம சிக்கி சின்ன பின்னமாய் ஒரு அனுபவத்தை உண்டாக்கி கொண்டு நம்ம திரும்பி வரும்போது நமக்கு தான் நிவர்த்தி வாழ்க்கை தெரியும். ஆனா நிறைய பேர் அப்படித்தான் வருவாங்க. பெரும்பாலான மனிதர்கள் நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அடிபட்டு கடைசித்தான் இறைவனை தேடி வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வயசாயிடும், ரொம்ப வயசாயிடும். வயசான காலத்துல வந்து இறைவனை தேடி உக்காந்துக்கிட்டு என்ன பண்ண முடியும், எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி போகாம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா வாழும் போதே இளமையிலேயே இளமையிலேயே கற்றுக்கொள், இறை நெறி என்ன அப்படிங்கறத இளமையிலேயே நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ 2 வாழ்க்கையும் சமப்படுத்தி வாழ முடியும். இந்த பிரவருத்தி நிவர்த்திங்கிற வாழ்க்கையை நீ பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். தேவையற்ற விசேஷ சுகங்களிலே நீ மாட்ட மாட்டாய், ஆசைகளிலே அலைக்கழிக்கப்பட மாட்டாய் என்று சொல்லி கொடுக்குது. அப்ப இந்த பேலன்ஸ்டு தான் நமக்கு இங்க தேவைப்படுது. அதுக்கு தான் இங்க பகுத்தறிவு தேவைப்படுது. அறிவு பரிமாணத்திலே உயர் பரிமாண மனிதனை வந்து அது எதிர்பார்க்குது. அப்ப அதை நாம இங்க புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று நம்ம பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க பிரவருத்தி வாழ்க்கை எப்படின்னா நான் மற்றும் என்னுடையது என்ற ஒரு அகங்காரம் மமகாரத்துல நம்மளை அலைக்கழிக்க வைக்குது. அப்ப அந்த அகங்காரம் மமகாரம் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்குதுன்னா செல்வம், பணம், பதவி, அதிகாரம், அந்தஸ்து அப்படிங்கிற மாதிரி இந்த உலக சுகங்களினாலே உலகத்தினால் ஏற்படுகின்ற புகழ்னால நம்மை புலங்காங்கிதம் அடைய வைத்து நம்மை புற விருத்திகளையே நாட்டம் கொள்ள வைத்து அதிலேயே நம்மை சிக்க வைத்து சின்ன பின்னப்படுத்தி விடுகிறது. அப்ப இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் விழிச்சுக்கிட்டு இங்க அந்த நம் மீது மையம் கொண்டிருக்கின்ற நான் என்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த நான்கிற எண்ணம் உண்மையிலே இந்த புற வளர்ச்சிக்கான இந்த நான் தானா இல்ல அக வளர்ச்சிக்கான இன்னொரு நான் இருக்கிறதா என்று நம்ம விசாரணை செய்து பார்த்தா உண்மையிலேயே இந்த புற நானாகிய நான் என்ற அகங்கார உணர்வு நம்ம இடத்துல இருந்து விடுபட்டு நாம் அந்த அகத்திலே திரும்பி உள்ளே பார்க்கின்ற பொழுது அந்த உண்மை நான் நம்ம இடத்துல இருந்து வெளிப்படும். அந்த உண்மையான நான் தான் இங்க ஆத்மா. அதுதான் அந்த இறை அறிவு, இறை நெறி அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப இங்க நம்ம அந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் விழிச்சுக்கணும். விழித்து கொண்டு இங்கே புற வாழ்க்கை, அக வாழ்க்கை என்ற இந்த 2 வாழ்க்கையிலையும் நம்ம எப்படி பேலன்ஸ்டா போகணும். இங்க நான்ங்கிறது உண்மையிலேயே நான் எந்த அடிப்படையில இந்த உலகத்துல இயங்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து இந்த சராசரி இந்த உலகையில் வாழ்கின்ற எனக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால் எழுந்த பதவி, புகழ், அந்தஸ்தை வைத்துக் கொண்டு நான் என்று நான் என்னை அபிமானிக்கின்றேனா, இந்த உடலை நான் என்று அபிமானிக்கின்றேனா, அல்லது உண்மையில் இந்த உலகத்திலே நான் இவைகள் எல்லாம் பார்க்கின்ற ஒரு சாட்சியாக தூய அறிவாக நான் என்னை அபிமானிக்கின்றேனாங்கிறத நம்ம விசாரணை செய்து பார்க்கும்போது இங்க நம்ம தூய அறிவாக இருக்கின்ற அந்த உயரிய சுகம், அந்த மேலான சுகம் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில பூரண திருப்தி, ஆனந்தம் என்பதை கொடுக்க முடியும். இந்த வெளியிலிருந்து புற அறிவினால உண்டாகக்கூடிய அல்லது புற வளர்ச்சினால் உண்டாகக்கூடிய நான் என்ற அகங்காரம் வந்து ஒரு நாளும் நமக்கு அந்த ஆனந்தத்தை கொடுக்க முடியாது.
அவைகள் எல்லாம் தற்காலிகமான மகிழ்ச்சியை மட்டுமே நமக்கு கொடுக்கும் என்பதாகவே இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அவ மேலும் இதை பற்றி நாம இந்த பிரவிற்த்தி நிவிற்த்தி அப்படின்னு இரண்டையும் ஆராய்ந்து பார்க்கும்போது இவைகள் ஒன்றுக்கொன்று எதிரெதிரானது என்றாலும் இவைகளை பற்றிய புரிதல் நமக்கு வரும்போது மட்டுமே நம்மிடம் இது நல்லது இது கெட்டது என்ற இருமைகள் நம்மிடத்தை விட்டு நீங்குகின்றது என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. ஏனென்றால் இப்ப நம்ம ஆரம்பத்துல இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ் பிரவிற்த்தி நிவிற்த்தி வித்யா அவித்யா அப்படின்னு ஆயிரம் வார்த்தைகளை வைத்துக்கொண்டு இந்த இருமைகளிலே நாம் விளையாடி கொண்டிருந்தாலும் இறுதி உண்மை என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்த்தா இந்த இருமைகளுக்கு அப்பாற்பட்டு இறைவன் இருக்கின்றான் என்பது நமக்கு புரிய வரும். அப்ப அந்த நிலையில நாம எப்படி விழித்துக் கொள்வோம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம சாதாரணமாவே நம்ம ஆரம்பத்துல எப்படி புரிந்து வச்சிருப்போம், இந்த பிரவிற்த்தின்னா இந்த உலகியல் வாழ்க்கை அது தீயது, நிவிற்த்தி என்றால் அது இறைநெறி வாழ்க்கை அது நல்லது என்று நம்ம பார்த்து கொண்டிருப்போம். நம்முடைய மனசு அப்படித்தான் இந்த ரெண்டு விஷயத்துல பிளே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஆழ்ந்து இந்த மாதிரி ஆத்ம ஞானத்தை அடையும் போது இந்த விஷயத்தை நம்ம தீவிரமாக விசாரித்து விவேகத்தினால நம்ம விழித்துக் கொள்ளும் போது நம்முடைய உள்ளிருந்த அக அறிவு விழிக்குது பாத்தீங்களா, அந்த அக அறிவு விழிக்கும் போது நமக்கு என்ன சொல்லி கொடுக்கும் தெரியுமா, இந்த உலகியல் வாழ்க்கை என்பது வேறாக இல்ல, அது அகவியல் வாழ்க்கையோட ஒன்று இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இங்க அகம்ங்கிற ஒரு விஷயமே இந்த புறம் இல்லாம இயங்காது. இங்க அகமும் புறமும் சேர்ந்துதான் நம்மளை இந்த உலகத்துல இயங்க வைக்குது. அதுதான் ஆரம்பத்திலே பார்த்தோம். புற வளர்ச்சி அக வளர்ச்சி என்பதற்கான களம் இந்த உலகம் என்று பார்த்தோம். அப்ப இரண்டு விஷயங்களும் இங்க நாம உலகத்துக்குள்ளேயும் இந்த இறை நெறிக்குள்ளேயும் நம்ம இயங்கும் போது நமக்கு இந்த ஆத்ம வித்தை உள்ள போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்கிற பற்று நிலையற்றது, இதனுடைய நிலையாமை நமக்கு புரிய வரும். இந்த சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்கும் அப்படின்னா, இங்க பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா என்ற மகா வாக்கியத்துல ஒரு உண்மையை நமக்கு விளங்க வைக்கும். அந்த விளக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான்ப்பா, அந்த இறைவனுக்கு வேறாக நீ அபிமானிக்கின்ற அத்தனை விஷயங்களும் மித்யா மாயா, ஆகவே நீ அதுல போய் மாட்டாத, ஆகவே நீ வாழுகின்ற இந்த வாழ்க்கையை இந்த பிரவிற்த்தி வாழ்க்கைய பற்று வைக்காமல் எல்லாவற்றையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்து வாழ்ந்து விடு என்று சொல்லிக் கொடுக்கும். அப்ப நாம என்ன பண்றோம், இப்ப நம்ம இந்த உலகியல் வாழ்க்கையில விவகாரங்களுக்குள்ள ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது எல்லாம் அவன் செயல் என்று ஈஸ்வர காரியமாக நம்ம செய்யும் போது அது மிக உயரிய யோகமாக மாறி கர்ம யோகம் என்பதாக பார்க்கப்படுகிறது. இதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கையில நமக்காக வாழுகின்ற வாழ்க்கை தான் சுயநல வாழ்க்கை. நம்ம எப்பொழுது இந்த ஆத்ம வித்யாவை தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துக்காக வாழ பாக்குறோமோ அப்ப நம்ம இந்த உலகத்துல விவகாரம் செய்யாம இருக்க முடியாது. எல்லா காரியங்களும் செய்து கொண்டுதான் இருப்போம். ஆனா அவ்வாறு செய்கின்ற காரியங்கள் மீது பற்று வைக்க மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு புரிஞ்சு போச்சு, இது நான் ஒன்னும் செய்யல, என்ன கருவியா வச்சு அந்த இறைவன் செய்து கொண்டிருக்கின்றான், அந்த ஈஸ்வரன் இயங்கிக் கொண்டிருக்கின்றான், இது அவனுடைய ஆற்றல், ஆகவே இந்த உடலும் மனசும் அவனுடைய கருவிகள் என்பதாக நம்ம புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம உயர் வாழ்க்கைக்கான ஒரு விஷயமாக இந்த உடலையும் மனசையும் வைத்துக்கொண்டு நம்ம கையாளும் போது அது கர்ம யோகமாக பார்க்கப்படுகிறது என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. இதெல்லாம் சாஸ்திரம் மிக நுணுக்கமாக பூடகமாக நம்மை வழிநடத்தி கொண்டு போகுது. அப்ப இங்க கர்ம யோகத்தின் மூலமாக உண்டாகின்ற மன தூய்மை என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரவிற்த்தி வாழ்க்கையிலிருந்து நமக்கு நிவிற்த்தி வாழ்க்கைக்கான விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். அப்ப நமக்கு என்ன ஆகும்னா, நிவிற்த்தி என்பதற்காக நம்ம எல்லாவற்றையும் துறந்துட்டு எல்லாம் போக வேண்டியதில்லை, இங்க வேடதாரிகளாக வாழ வேண்டியதில்லை, விவேகத்தினால நம்ம மனதளவுல இந்த உலகத்தை துறந்தா போதும், மற்றபடி நம்ம உடையை துறப்பதோ உறவுகளை துறப்பதோ தேவையே கிடையாது. ஏன்னா எங்க போனாலும் நம்ம ஏதேனும் ஒரு உறவை சார்ந்து இருந்தாக வேண்டாம். நீங்க சன்னியாசியா வாழ உலகத்தை திறந்துட்டு போறேன்ட்டு நீங்க போனாலும் பண்டாரா போடுற இடத்துல சாப்பாடு போடுறவனா ஐஸ் பிடிக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா நீ அவன்கிட்ட போய் சிரிச்சுக்கிட்டு தட்டை ஏந்தும் போது தான் கொஞ்சம் சாப்பாடு சேர்த்தி போடுவான், இல்லைன்னா அவன் லொட்டக்கன்னு கொஞ்சமா தான் போடுவான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அங்க போய் அவனுக்கு ஐஸ் பிடிச்சி இந்த உலகத்துல சாமியாரா வாழ்வதை விட இந்த உலகத்தோட உலக மக்களோட நம்முடைய உறவுகளோட நம்ம சாதாரணமா வாழ்ந்தாலே போதும், மனதளவுல பற்று இல்லாமல் இருந்தா போதும். அப்ப இந்த பிரவிற்த்தி வாழ்க்கை நம்ம எந்த வகையிலும் பாதிக்காது என்பதாக இங்கு சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப இந்த இருமைகள் என்ற விஷயம் யாரிடத்திலே இல்லாமல் போகின்றதோ, இங்க பிரவிற்த்தி உயர்ந்தது அல்லது நிவிற்த்தி உயர்ந்தது, வித்யாதான் சிறப்பு அவித்யா சிறப்பல்ல அப்படின்னு நம்ம எல்லாம் எப்படியெல்லாம் இருமைகள்ல இரண்டு விதமாக ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதையெல்லாம் நாம் அடைந்த விவேகத்தினாலே விசாரணை செய்து பார்க்கும்போது இந்த இரண்டும் ஒன்றே என்ற ஒரு ஞானம் நமக்கு உண்டாகும்.
அதுதான் இறைத்தன்மையாக இறை நெறியாகவே சாஸ்திரம் சொல்ல வருகிறது தான் இங்க முடிந்த முடிவாக அத்வைத சித்தாந்தம் அத்வைத வேதாந்தம் பார்க்குது. அப்ப அதை நாம் இங்க புரிந்து கொண்டுதான் வாழ வேண்டும் என்பதாகவும் இங்க யமதர்மராஜன் இப்படிப்பட்ட உயர் உபதேசங்களை நமக்கு இந்த வேதங்களிலிருந்து எடுத்து எளிமைப்படுத்தி விளக்க உரைகளாக கொடுக்கிறார். மேலும் இந்த உலகில் வழி செல்பவர்களுடைய கதி எப்படி இருக்குங்கிறதுக்காக சில விளக்கங்களும் இனி வருகின்ற 2 மந்திரங்கள்ல தொடருது. அதுல ஒரு 5வது மந்திரத்தையும் நம்ம பார்ப்போம். அவித்யா யமந்தரே வர்த்தமானோ ஸ்வயம் தீராக பண்டிதம் மன்யமானா தந்திரம் யமானாக பரியந்தி மூடா அந்தே நைவ நீயமானா யதாந்தா. இந்த 5வது மந்திரம் 2வது அத்தியாயத்திலே 5வது மந்திரம் இந்த உலகியல் வழி செல்பவர்களுடைய கதி. அதாவது நமக்கு 2 பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். புறவழி வாழ்க்கை, அகவழி வாழ்க்கை. புறவழி வாழ்க்கை என்பது உலகத்தை சார்ந்த வாழ்க்கை. அகவழி வாழ்க்கை என்பது தன்னுள்ளே திரும்பி பார்க்கின்ற வாழ்க்கை. இப்ப இதுல உண்மையா என்னன்னா, இந்த உலகியல் வாழ்க்கையில நீங்க எத்தனை செல்வங்கள் சேர்த்து வைத்திருந்தாலும் அதை கொண்டு போக முடியாது. ஆனா நீங்க அகவழி வாழ்க்கையில நீங்க அடைந்த ஆத்ம ஞானத்தை நீங்க 7 பிறவிகளுக்கு கொண்டு போகலாம் என்பதை திருக்குறளும் சொல்லிச்சு. நான் நேற்றே சொன்னேன். எளிமையும் ஏமாப்புடைத்து. ஏன்னா இங்க அக வாழ்க்கை என்பது அறிவு பரிமாணத்தின் உயர் வாழ்க்கை என்று பார்க்கப்படுவதனால அது மனதின் அடிப்படையில் இருப்பதனால மறுபிறவிக்கும் அது பயன்படும். ஆனா புறத்தின் அடிப்படையில வாழுகின்ற செல்வம் உங்களுக்கு மறுபிறவிக்கு பயன்படாது. நீங்க ஒரு 300 கோடி இங்க சேர்த்து வச்சுட்டு உடம்பை விட்டுட்டு போனாலும் அடுத்த பிறவியில் அந்த 300 கோடி எடுத்து நீங்க பயன்படுத்த முடியாது. ஆனா இங்க நீங்க ஆத்ம வித்தையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த உடம்பை விட்டுட்டு போனாலும் அடுத்த பிறவி நீங்க பிறக்கும் போதே ஞானத்துல பிறந்துருவீங்க. காரணம் என்னன்னா, அந்த ஆத்ம வித்தை உங்களுக்கு உடனடியா நான் யார் என்று உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அப்படி பிறந்தவர்கள் தான் மிக உயரிய ஞானிகள். இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் படிக்காம வந்த ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமம்சர் போன்றவர்கள் எல்லாம் அந்த ஆத்ம வித்தையை ஏற்கனவே அறிந்து கொண்டதுனால உடனடியா அவர்கள் அதுல பிடிச்சுக்கிறாங்க. வாழும் போதே பிறந்து கொஞ்ச நாள்லயே அதை பிடிச்சுக்குவாங்க. ஆனா மற்றவர்களுக்கு அது கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா அவங்க ஏதேனும் ஒரு வகையில இதை படிச்சு தெரிஞ்சு கொஞ்சம் பயணம் பண்ணி வர வேண்டியதா இருக்கும். அதனால நாமளும் இந்த வித்தை ஆத்ம வித்தையை நாம சரியா படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம இந்த பிறவியில நம்ம முழுமை அடையாம போனாலும் மறுபிறவி நமக்கு கை கொடுத்துரும். அப்ப 7 பிறவிகளுக்கு நமக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கல்வி எது அப்படின்னு பார்த்தா இந்த ஆத்ம வித்யா மட்டும்தான். வேற நாம படிக்கிற கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ எல்லாம் நமக்கு 7 பிறவிக்கு வந்துடாது. ஏன்னா அறிவியல் கல்வி எல்லாம் அந்தந்த பிறவியிலேயே முடிஞ்சிடும். ஆனா ஆன்மவியல் கல்வி அப்படி இல்லை. அது நம்முடைய உயர் பரிமாண அறிவு நிலை கல்வி. ஏன்னா ஆன்மவியல் கல்விங்கிறத நம்ம எப்படி பார்க்கிறோம் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஆன்மவியல் கல்வி என்பது நமக்கு புறத்திலிருந்து அறிவை கொடுக்கும் கல்வி கிடையாது. நம்முடைய அஜ்ஞானத்தை நீக்குகின்ற கல்வி என்று நம்ம பார்த்தோம். அப்ப நாம் தவறாக ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான விசேஷ சுகங்களை நம்ம விவேகத்தினால விடுவித்துக் கொள்ளும் போது நாம் அந்த தூய அறிவாய் பிரகாசிக்க தொடங்கும் போது நம்முடைய சுயம் வெளிப்படுது இல்லையா? அந்த சுய அறிவு பிரகாசிக்க தொடங்குகின்ற அந்த உயர் பரிமாண நிலையத்தை நம்ம 7ஆம் அறிவு என்று பார்க்கிறோம். அப்ப அந்த 7ஆம் அறிவு பரிமாணத்துக்குள்ள நம்ம நுழையறதுக்கான ஒரு தளம் அல்லது ஒரு களம் இந்த உலகம் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மனித பிறவியில, இந்த அரிதான பிறவியில, இந்த பகுத்தறிவு பரிமாணத்துல நாம உயர்ந்து நிற்பதற்கான ஒரு விஷயமே இந்த கல்விதான், இந்த ஆத்ம வித்யா தான். அப்ப இந்த ஆத்ம வித்தை தான் நமக்கு அது மாதிரி கொடுக்கும். ஆனா இந்த உலகியல் கல்வி என்ன செய்யுதுங்கிறது இங்க பேசுறாரு. இப்ப இந்த உலகியல் நடுவிலே வாழுகின்ற மூடர்கள் தங்களை அறிவாளிகள் என்றும் பண்டிதர்கள் என்றும் கருதி குறுக்கு வழிகளை பின்பற்றுகின்றார்கள். குருடனால் வழிகாட்டப்பட்ட குருடனை போல இவர்கள் மீண்டும் மீண்டும் பிறவிச் சுழலில் உழல்கின்றார்கள். மேலானது என்று யமதர்மன் குறிப்பிடுகின்ற அக வளர்ச்சி அல்லது இறை நெறியில் குறுக்கு வழி எதுவுமே கிடையாது என்று இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த 5வது மந்திரத்துல வெட்ட வெளிச்சமா யமதர்மராஜன் சொல்லிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த புற வளர்ச்சி அக வளர்ச்சி என்ற 2 விஷயங்களை தேர்ந்தெடுக்கின்ற மனிதன் புற வளர்ச்சிக்கான குறுக்கு பாதையை நிறைய வச்சுக்கலாம். வெளியே நிறைய குறுக்கு பாதைகள் இருக்கு. ஆனா அக வளர்ச்சிக்கு குறுக்கு பாதையே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல சுகபோகங்களை நீங்க அடையணும்னு ஆசைப்பட்டு புற வளர்ச்சிக்கான பாதையில நீங்க பயணிக்கும் போது நம்ம தான் வேடதாரிகளா வாழலாம் என்று சொல்றோம் இல்லையா? ஆன்மீகமே வேடதாரிகளா வாழலாம். அப்புறம் உலகியல் வாழ்க்கை சொல்லவா வேணும்? ஆன்மீக வாழ்க்கையிலேயே வேடம் போட்டா பணம் கோடி கோடியா கொட்டுது. அப்புறம் நீங்க உலகியல் வாழ்க்கையில நீங்க அதர்ம வழியில வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சொல்லவே வேண்டியதுல பணத்திலேயே மிதக்கலாம், பணத்திலேயே புரளலாம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை குறுக்கு வழியில இந்த புற வாழ்க்கையில இருக்கிற மாதிரி அக வாழ்க்கையில கிடையவே கிடையாது. அக வளர்ச்சிக்கான
இறைநெறிக்கான பாதையிலே குறுக்கு வழி எதுவும் கிடையாது என்று இங்க சொல்றாரு. ஆனா திட்டுறாரு, இந்த புற வழியில போறவன திட்டுறாரு. உலகியல் நடுவில் வாழ்கின்ற மூடர்கள், இவர்கள் அறிவாளிகளைப் போல தங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், பண்டிதர்கள் போல தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கின்றார்கள், இவர்கள் குறுக்கு வழியை பின்பற்றுகின்றார்கள் என்று இங்க சுட்டி காட்டுறாரு இந்த 5வது மந்திரத்துல. நாம் அது நடைமுறையில பார்க்கிறோம் இல்லையா? உலகில் சுகபோகங்களை அனுபவித்து அல்லது குருவருளாலோ இறையருளாலோ புரிந்து கொண்டு இந்த உலகம் போதும், இனி இறைவன் தன்னுடைய தேவைகளை தன்னுடைய ஆசைகளை அவர் பூர்த்தி செய்து கொள்வார், அவரே அனைத்தையும் வாழ வைப்பார் என்று ஈஸ்வர அர்ப்பணம் செய்யணும். நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கையை ஈஸ்வரனிடத்தில் அர்ப்பணித்து நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையை இறைவன் வாழுகின்றான் என்று நம்ம பார்த்தோம். ஆனா நாம அந்த மாதிரி போகாம, இறைவனை அப்படி புரிஞ்சுக்காம சுயநலங்களுக்காக, அதாவது நானே எனக்காக வாழ்கிறேன், என்னுடைய அறிவுத்திறன் பயங்கரமானது, நான் மிகப்பெரிய அறிவாளி அப்படின்ட்டு தன்னை வெளிப்படுத்திக்கிற நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம் இல்லையா உலகத்துல. அது என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவர்களை தவறான பாதையில அந்த பணத்துக்காக மாட்ட வச்சிடுவாங்க. அப்ப அவர்கள் காட்டுகின்ற பாதை என்ன ஆகும்னா, ஆரம்பத்துல நமக்கு சுகம் தருவது போல தெரிந்தாலும் பின்னாடி நமக்கு அது என்ன பண்ணும்னா துக்கத்தை கொடுக்கும். அதுதான் நான் சொன்னேன், பிரேயஸ் ஸ்ரேயஸ் அப்படிங்கிற 2 விஷயத்துல. இந்த பிரேயஸ்ங்கிறது நம்ம ஸ்கூல்ல போய் படிக்கிற காலத்துல ஸ்கூலை விட்டுட்டு வெளியே கோலி குண்டு ஆடுறதும் பம்பரம் ஆடுறதும் நல்லா இருக்கும், சுகமா இருக்கும். ஆனா பின்னாடி வேலை கிடைக்காது இல்லையா? ஆனா ஒழுங்கா கஷ்டப்பட்டு ஆரம்பத்துல நம்ம ஸ்கூல்ல ஒழுங்கா உட்காந்து படிச்சோம் அப்படின்னா அப்ப சிரமமா தான் இருக்கும், ஸ்கூலுக்கு போறதே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கஷ்டப்பட்டு படிச்சுட்டோம்னா பின்னாடி நம்ம பட்டம் கிடைச்சு வேலைக்கு போகும்போது சுகமா இருக்கும் இல்லையா? அது மாதிரி இங்க இந்த உலகியல் வாழ்க்கையில குறுக்கு வழியை கையாளுகின்றவர்கள் தவறான வழிகாட்டுதலின் பேரை இந்த உலகத்துல இது சுகம் தரும்பா, இந்த பயிற்சி செய்யி, அந்த பயிற்சி பண்ணு, அந்த சாமியை வழிபடு, இந்த சாமியை வழிபடு அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டி மனிதர்களை ஏமாற்றி பணம் பறிப்பார்கள். இதனால என்ன நடக்கும்? இவர்களும் படுகொலியில் விழுவார்கள், இவர்களை நாடி செல்பவர்களும் படுகொலியில் வீழ்கிறார்கள் என்பதை திருமந்திரமே எச்சரிக்குது. திருமந்திர பாடல் ஒன்று இருக்கு. குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழிவிழுமாறே அப்படின்னு திருமந்திரத்துல திருமூலர் எச்சரிக்கிறார். அதாவது குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய அறியாமையை நீக்குகின்ற குருவை ஒருத்தன் பிடிக்கவே இல்லை அப்படின்னு வச்சுக்கீங்களேன். நம்ம இடத்துல அஜ்ஞானத்தை யார் நீக்குகின்றாரோ அவர் தான் உண்மையான சத்குரு. நம்ம இடத்துல இருக்கிற தவறுகள், நான் இப்படிலாம் பாதை மாதிரி போறேன், புரியாம போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாருக்கு புரிய வைக்கிறாரோ, நீ தப்புப்பா, நீ போற பாதை சரியில்லை, நீ தப்பு தப்பா போயிட்டு இருக்கிற, அது வாழ்க்கை அல்ல, இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று தன்னுடைய அறியாமையை நீக்குகின்ற குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்வர குருவை பார்க்க மாட்டாங்க. இங்க வாப்பா, நான் அப்படிப்பட்ட ஒரு வித்தை சொல்லித்தரேன், இப்படி வாப்பா, இப்படி ஒரு பூஜை சொல்லித்தரேன், இப்படி வாப்பா, இங்க ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், இதை பண்ணு, நீ இப்படி பெரிய ஆள் ஆயிடலாம், அதை பண்ணு, அப்படி பணம் வரும், இந்த பூஜை பண்ணினா இப்படி பெரிய ஆள் ஆயிடலான்ட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் பாத்தீங்களா? அவன் தான் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். அவனுடைய அஜ்ஞானத்தை நீக்காத குருவை கிட்ட போய் மாட்டிக்குவான். அப்ப அஜ்ஞானத்தை நீக்காத குருவை கிட்ட போய் மாட்டிக்கிறோட நிலை என்னவா இருக்கும் தெரியுமா? குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி. இதுவும் குருடு, அந்த குருவும் குருடு, இந்த சிஷியனும் குருடன். ஏன்னா அவனே குருடு, அவன் பின்னாடி இவன் போனா என்ன ஆகும்? ஏன்னா அவன் அஜ்ஞானத்தை நீக்க போறது இல்லை, கண்டிப்பா அவன் அறியாமையை போக்க மாட்டான். அவன்கிட்ட போய் இவன் சிக்கிக்கிறான். சிக்கன உடனே அவனும் குருடன் இவனும் குருடன், 2 குருட்டும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறேன்ட்டாரு. அப்ப 2 என்ன பண்ணும்? ராட்டில் நடந்து போகும்போது இதுவும் கண்ணு தெரியல, அதுவும் கண்ணு தெரியல, 2 குழிக்குள்ளதான் விழும். உண்மையிலே இது 2 தேரவே தேராது அப்படிங்கறத வெளிப்படையாகவே மகான்கள் சொல்லிடுறாங்க. திருமந்திரத்துல திருமூலரும் சொல்லிடுறாரு. அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அக வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட இறைநெறி வாழ்க்கை என்பது நம்முடைய அஜ்ஞானத்தை நீக்குகின்ற குருவை பிடிக்க வேண்டும். நம்முடைய அறியாமைகளை சுட்டி காட்டுகின்ற குருவை நாம் பிடிக்க வேண்டும். அவர்தான் உண்மையான குரு, அவர்தான் குருட்டினை நீக்கும் குரு. அந்த குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லார், அவரை பிடிக்க தெரியாதவர்கள் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். அந்த அஜ்ஞானத்தை நீக்காத குருவை போய் பிடித்துக் கொண்டு வீணாக போகின்றார்கள் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இங்க யமதர்மராஜன் அதை இங்க சொல்றார். இது மாதிரி ஆத்ம ஞான விஷயங்கள்ல அஜ்ஞானத்தை நீக்குகின்றவன் தான் உண்மையான குரு, அவர்தான் சத்குரு. அறிவை தருகின்றேன் என்று வெளியே புற விஷயங்கள்ல ஆசை காட்டி மோசம் பண்றவன் உண்மையான குரு கிடையவே கிடையாது. அவன் எப்படிப்பட்ட புற வித்தையினாலும் அவன் தன்னை ஒருவன் அறிந்து கொள்ளவே முடியாது. அஜ்ஞானம் நீங்கும் போதுதான் அறிவே பிரகாசிக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த மந்திரத்திலே நம்ம பார்க்கிறோம்.
மேலும் இதனுடைய 6வது மந்திரத்தை நேரம் கருதி நம்ம நாளைக்கு தொடங்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.